ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம், பழகலாம் சினிமா. ஸோ, இன்னைக்கு என்ன சினிமா அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு மலையாள மூவிங்க. ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. கன்டென்ட் வைஸ் என்னைக்குமே தாறுமாறு பண்றவங்க தான் மலையாளம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ, அவங்களோட லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன உள்ளொழுக்கு அப்படின்ற மூவி தான். அ அந்த படம் தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு வந்திருக்கேன். ஸோ, இதில என்ன ஸ்பெஷல்னா, பார்வதி திருவோத் மேமும், அ ஊர்வஷி மேமும் நடிச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 பேரும் எப்பேர்ப்பட்ட ஆக்டர்ஸ்ன்னு நல்லா தெரியும். இந்த படத்துலயும் அவங்க தி பெஸ்ட், பெஸ்ட், பெஸ்ட் தாங்க குடுத்துருக்காங்க. அப்புறம் ஆமாங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்மளையே லைட்டா ஒரு மாரி ஒரு ஓரளவு ஃபீல் பண்ணவும் வச்சுருச்சு. ஆனா, இந்த படம் நெறைய பேருக்கு எப்படி கன்வே ஆகும் என்னன்னு தெரியாது. ஆனா, சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லியிருக்காங்களா, இது சொல்லியிருக்காங்களான்னா, அப்படி கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு இதான ஸ்டோரி தான். ஒரு சிம்பிள் ஸ்டோரி. அத எந்த அளவுக்கு அவங்க எலாபரேட் பண்ணி, எப்படி கொண்டு போய், எப்படி எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் இருக்கு. சரி படத்துக்குள்ள போவோம் வாங்க. ஓப்பன் பண்ணா பார்வதி மேம் ஒரு ஜவுளி கடையில வேலை செய்றாங்க. அதாவது ஒரு துணி கடையில வேலை செய்றாங்க. அங்க ஒருத்தர் வராரு. அவர்ட்ட பேசுறாங்க. யாருன்னு எப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அவங்களோட லவ்வரா இருக்காங்க. ஸோ, அப்படியே அங்க கட் பண்ணா, திடீர்னு பார்த்தா பார்வதி மேம்க்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகுது. என்னடா இது அப்படிங்கையில, ஆ அப்படித்தான் அப்படியே மூவி போகுது. இங்க ஒரு சீன், அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன்ல பார்த்தா பார்வதி மேம்க்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகுது. ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் சீனே காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அ ஊர்வசி மேமோட வீட்டுக்கு தான் பார்வதி மேம் போறாங்க. அவங்க போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. என்ன ஆகுதுன்னா, ஆ திடீர்னு பார்க்கையில அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து முடியாம போயிருது. யாரு? பார்வதி மேம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கவங்களோட ஹஸ்பண்டுக்கு முடியாம போகுது. அ அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு அங்க செக்கப்லாம் பண்றாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மெடிசின் வாங்குறதுக்காக பார்வதி மேம இந்த பக்கம் ஊர்வசி மேம் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஊர்வசி மேமும் அவங்க பையன மட்டும் டாக்டர பார்க்க போறாங்க. பார்வதி மேம் இங்க மெடிக்கல் போறாங்க. மெடிக்கல் போய் டேப்லெட்ஸ் வாங்குறாங்க. வாங்கும்போது பின்னாடி வந்து நிக்கிறாங்க. யாரு பின்னாடி நிக்கிறான்னு பார்த்தா, பார்வதி மேமோட ஓப்பனிங் சீன்ல காட்டுனாங்கல்ல, அவங்க லவ்வர் பாய் அவரு தான் வந்து நிப்பாரு. "எப்புட்றி இருக்க? நல்லா இருக்கியான்னுலாம்" பேசுவாங்க. பேசிட்டு ஓகே அப்படின்ற மாரி. திரும்பவும் கட் பண்ணா அங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒரே மழை வந்து வெள்ளமா இருக்கும். கேரளால 2018ல எல்லாத்துக்குமே தெரியும். மழை வந்து பயங்கர வெள்ளமா இருந்துச்சுல்ல. அந்த மாரி இந்த மூவி டைம் பீரியட்லாம் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் நான் சொன்னேன். ஒரு இதுக்காக நான் சொல்றேன். ஸோ மழை வந்து அவங்க ஃபுல்லா வெள்ளமா இருக்கும். அவங்க பையனுக்கு ரொம்ப முடியாம இருக்கும். இந்த கேப்ல என்ன ஆகும்னா, மெடிசின் வாங்க போறேன்னு பார்வதி மேம் வந்து டவுன் வருவாங்க. பட் அவங்க டவுன் வரும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ் லவர் கூட, அதாவது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த பையன் கூட, கான்டாக்ட்ல தான் இருந்திருப்பாங்க. பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்டிமசி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து அ நம்ம எப்படியாவது சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற அவரு இனிஷியல் ஸ்டேஜ்லயே சொல்லுவாரு. நான் ஒரு நல்ல எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல. அந்த நல்ல ஜாப் கிடைச்சதுமே கண்டிப்பா நான் உனக்கு நீ என் கூட வந்துரு. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ, அவரு வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல அ பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாரி இருப்பாரு. அந்த ஒர்க்க பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்க கூட ஃபோன் பேசிட்டு இந்த மாரி இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா, ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு முடியாம போயிரும். முடியாம போயி கீழ விழுந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. வச்சிருக்க டைம் திடீர்னு என்ன நடக்கும்னு பார்த்தா, அ எதார்த்தமா தேதி கேலண்டர் பார்ப்பாங்க. தேதி கேலண்டர் பார்க்கும்போது பார்வதி மேமோட பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருந்திருக்க மாரி இருக்கும். ஸோ, அது எதனாலன்னு பார்க்கையில மேம் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அப்போ கரெக்ட்டா அவரையும் முடியாம இருக்கையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த டைம்ல அவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சு, அவங்க எக்ஸ் லவருக்கு மட்டும் ஃபோன் அடிச்சு, இந்த மாரி இருக்கு. என்ன வந்து கூட்டு போயிரும்பாரு. திரும்ப அப்ப அவரும் அதே சொல்றது தான் ஒண்ணு. எனக்கு இன்னும் ஜாப் கெடைக்கல. அ கூடிய சீக்கிரத்தில ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அவருக்கும் ஒரு இதா இருக்கும். ஸோ, ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சுருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா, ஊர்வசி மேம் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சுருவாங்க. ஊர்வசி மேம் கண்டுபிடிச்சுட்டு, "என்னப்பா குழந்தையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா எனக்கு தெரியல. இது குழந்தை தானா? எனக்கு ஒரு மாரி இருக்கு. பட் அது கன்ஃபார்ம் பண்ணல. சரி வா டாக்டர்ட்ட கேட்போம் அப்படிங்கையில, இப்ப வேணாம். இப்போ இவரு வந்து இந்த மாரி முடியாம இருக்கும்போது, நம்ம இதெல்லாம் வந்து கேட்கணுமா, பண்ணணுமா அப்படிங்கையில, சரி ஓகே. நல்லானதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். அவன்ட்ட எல்லாத்துட்டயும் சொல்லிருன்ற மாரி இருக்கும். அந்த நியூஸ் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். இவங்க ஃபோன் அடிச்சு திரும்ப இங்க விஷயம் வந்து வீட்ல எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சரி அப்படியே போகும்போது, இந்த பக்கம் கட் பண்ணா, அவங்க எக்ஸ் லவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாரி, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆ
ஏன்டா இன்னுமாடா அவள்ட்ட பேசிட்டு இருக்க? அப்படியே நீங்க சேர்ந்து வாழ்ற மாரி இருந்தாலும், அந்த வீட்ட எப்படியாவது எழுதி வாங்கிட்டு வாழுங்க." அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாரு. அவரு ஹீரோ அத பெருசா ஹீரோங்கையில அவங்க எக்ஸ் லவர் வந்து அத பெருசா காதுல வாங்கிக்காம, அவரு பாட்டுக்கு அத அப்படியே கேஷுவலா விட்டுட்டு இருப்பாரு. பட் அவருக்கும் அது வந்து மைண்ட்ல ஒரு மாரி உட்கார ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவரு ஒரு நல்ல வொர்க்குக்காக பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. பட் அதுக்கு அமவுண்ட் நீடு தேவையா இருக்கு. ஸோ, அப்படிங்கையில அது அவர் மைண்ட்லயே ஒரு மாரி ஃபிக்ஸ் ஆகி உட்கார ஆரம்பிச்சுரும். ஸோ, இது இப்படியே போக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பொழச்சிருவாரு. பொழச்சிட்டு எல்லாரும் பார்க்க போவாங்க. பார்க்க போம்போது திடீர்னு என்ன ஆகும்னா, பிரீத்திங் இஷ்யூஸ் மாரி வந்து அவரு அங்கேயே இறந்துருவாரு. ஹாஸ்பிட்டல்லயே இறந்துருவாரு. இறந்ததுமே ஆ அப்படியே எல்லாம் அங்க வெள்ளம் வந்துட்டு இருக்கிறனால புதைக்க முடியாது. வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ வந்து மழையெல்லாம் நின்னு வெள்ளம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் அவர வீட்டுக்கு கூட்டு வந்து புதைக்கிற மாரி அங்க ஹாஸ்பிட்டல்லயே அந்த ஃப்ரீசர்ல இது உள்ள வச்சுருவாங்க. ஸோ அங்கேயே வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஊர்வசி மேம் வந்து ரொம்ப அந்த குழந்தை மேல அக்கறையா இருப்பாங்க. பட் பார்வதி மேம்க்கு அ சம் கில்ட்டாவும் இருக்கும். அ அ எதனாலன்னா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் தான் அது சொன்னேன்ல, அவங்க எக்ஸ் லவர்னால அவங்க கூட சேர்ந்து இன்டிமேட்டா இருக்கிறதுனால, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்கன்ற மாரி ஆயிரும். ஸோ, அப்புறம் என்ன ஆகும்? ஒரு அளவுக்கு கொஞ்சம் இவங்க வியர்டா நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும்போது, ஊர்வசி மேம் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு சீன்ல வந்து கால் வரும். ஸோ, கால்ல இவங்க எக்ஸ் லவர் நேம் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி நேம்ல தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. மரியான்னு ஒரு லேடி நேம்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேம் வரும்போது ஊர்வசி மேம் எதார்த்தமா அட்டெண்ட் பண்ணுவாங்க. அட்டெண்ட் பண்ணும்போது டக்குனு ஹீரோ வந்து, "ஹலோ அஞ்சு நான் எவ்வளோ தடவ உனக்கு கால் பண்றேன். நீ ஏன் எடுக்கல?" அப்படின்ற மாரி அவங்க பேச ஆரம்பிச்சதும் ஊர்வசி மேம் இத கேட்டுருவாங்க. இவ்வளோ நாள் மரியாங்கிறது பொண்ணுன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோன்ற மாரி இருக்கும். அப்போ எ இது யாரு இந்த பையன்? அவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இத்தன தடவ கூப்பிடுறான், பண்றான், பேசுறான் அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல பார்வதி மேம் ஒரு மாரி சமாளிச்சுருவாங்க. "இல்ல அவன் என் ஃப்ரெண்டு தான். அப்பாவுக்கு வந்து நான் இந்த மாரி பசங்களோட பேசினா புடிக்காது, பண்ணாது." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி சமாளிப்பாங்க. அ அதுக்கு அடுத்தது தான் பார்வதி மேம் வந்து அந்த இடத்துல லைட்டா நம்புவாங்க. நம்புனாலும் திரும்ப ஊர்வசி இது ஊர்வசி மேம் நம்புவாங்க. நம்புனாலும் பார்வதி மேம் பண்றது மேல கொஞ்சம் டவுட் ஆயி அப்ப கேட்டுருவாங்க. "இது வந்து தாமஸோட குழந்தை இல்லல்ல?" அப்படின்னு கேட்கும்போது ஊர்வசி மேம் வந்து பார்வதி மேம்ட்ட கேட்கும்போது, அவங்களுக்கு டக்குனு ஒரு அது வந்து அவங்க உண்மைய கண்டுபிடிச்சுட்டாங்கன்ற மாரி தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுமே அந்த இடத்துல இன்டர்வல் போட்டுருவாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அடுத்து என்ன கதைன்னா, சிம்பிள் தாங்க. அந் இறந்தார் இல்லைங்க, அவரு பாடிய கொண்டு வரணும். ஃப்யூனரல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, பார்வதி மேம் நான் வீட்ல இருந்து கிளம்பிருவேன். நான் வந்து அவன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்றதான். ஸோ அந்த ஃப்யூனரல் வந்து நடந்து முடியுதா? பார்வதி மேம் போறாங்களா? பண்றாங்களான்றதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டிராவல் ஆகும். அ போயிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றாங்களான்னு. இதுக்கு இடையில 2 பேத்துக்குமே செம்ம ஆக்டிங்காவும் இருக்கும். செம்ம போட்டியாவும் இருக்கும். அதாவது போட்டியா எப்படி இருக்குதுன்னா, யாரோட ஆக்டிங் தான் பெஸ்ட்டா இருக்கிறது அப்படின்ற மாரி நம்மளுக்கே ஒரு ரொம்ப ஒரு அவங்க ஆக்டிங்லேயே அந்த படத்துக்குள்ள நம்மள கட்டி போட்டுருவாங்க. நான் தான் சொன்னேன்ல ரொம்ப சிம்ப்ளஸ்ட் ஸ்டோரி. பட் அவங்க 2 பேரும் நடிக்கிற ஆக்டிங்ல நம்மள வந்து அப்படியே அந்த ஒ ரொம்ப நேரம்லாம் இல்ல. 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் படம். அதுல நம்மள அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சு, அந்த படத்த முழுசா பார்க்க வச்சுருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஃப்யூனரல் நடக்குதா? மேம் கிளம்புறாங்களா? இல்லையான்ற மாரி தான் கதை போகும். அப்படியே அ இந்த மாரி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம், அப்புறம் அவங்க வீட்ல அப்படியே அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அவங்க அப்பா வந்து அடிப்பாரு. "நீ வந்து அவங்க கூட போறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கியா? இது உன் கூடலாம் போய் பழகிட்டு இருந்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தா, அ இவருக்கு டியூமர் இருந்திருக்கும் தெரியுங்களா? அது வந்து எப்போ தெரியும்னா, பா ஊர்வசி மேமுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ, அ ஒரு பெரிய ட்விஸ்ட்டா இருக்கும். "என்னடா சொல்றீங்க?" அப்படீங்கல, ஆமா பார்வதி மேம் கல்யாணம் பண்ணி இறந்தவங்களுக்கு டியூமர் வந்து பார்வதி மேம் கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்து வராது. உடம்பு சரியில்லாம வந்தது வந்து டியூமர்னால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ஸோ, அந்த டியூமர்ன்றதே ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் அவருக்கு டியூமர் இருக்குன்றதே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வியாதி, என்ன நோயின்றதே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்படிதான் இறக்குறதே எல்லாமே. ஸோ, அவருக்கு டியூமர் இருக்குன்றது அப்ப எப்போ இருக்கும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ, அத வந்து பேசுறதுக்காக பார்வதி மேம் நெறைய இடத்துல பொண்ணு பார்த்துருப்பாங்க. பட் எல்லாரும் வேணான்னு சொல்லியிருப்பாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. பார்வதி மேம் வீட்டுக்கு வந்து அந்த அ சர்ச்சுல பெரிய ஃபாதர் இருப்பார் இல்லைங்களா? ப்ரீஸ்ட் அவரு வந்து பேசியிருப்பாங்க. பேசும்போது என்னன்னா, பார்வதி அவங்க அப்பா இருந்திருக்க மாட்டாரு. அவங்க அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரியும். அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சும் ஏன் பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு சுத்தமாவே அந்த அவங்க எக்ஸ் லவ்வர புடிக்காது. ஸோ அதனால மாறி இது பண்ணணும் தான். அவங்க அப்பா ஏன் வேணான்னு சொல்லுவாருன்னா, அவங்க அப்பாவும் ஒரு பெட்டி கடை வச்சு தான் இது பண்றாரு. ஸோ கையில தொழில் இல்லாத, வேலை இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி
பொண்ண குடுக்குறது, அதெல்லாம் வேணாம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நல்லது இருக்கு. அதுக்கேத்த மாரி நடந்துக்கட்டும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோன்ற மாரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? அப்படின்னு போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பேங்கையில, அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த நேரத்துல உங்க அப்பா இல்ல, நான் தான் இருந்தேன். ஸோ அந்த ப்ரீஸ்ட் வந்து பேசும்போது நான் தான் இருந்தேன்ற மாரி. ஸோ அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பா அமைதியாயிருவாரு. அவங்க அம்மாவுக்கும் பார்வதி மேமுக்கும் ஒரு கேப் மாரி விழுகும். ஸோ இந்த உண்மை பார்வதி மேமுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், இதுக்கு மேல என்னை யாரும் தடுக்க முடியாது. யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஃபியூனரல் முடிஞ்ச கையோட நான் கிளம்புறது கிளம்புறது தான் அப்படின்ற மாரி பார்வதி மேம் சொல்லிருவாங்க. ஸோ ஆ அதுக்கடுத்து என்ன நடக்குது? ஃபியூனரல் முடிஞ்சதும் போறாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கத. ஆ இந்த படம் லாஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்ப பேச முடியல. அதனால தான் இப்ப பேசுறேன். ஏன்னா சேனலே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆவுது. ஆ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும். எந்த ஓடிடில வருதுன்னு இன்னும் சாலிடா தெரியல. வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. நான் டைட்டில் சொல்லிட்டு ஏன் சிரிச்சேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கதைக்கு ஏத்த மாரி தான் டைட்டில் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ரீசன் தெரிஞ்சு வச்சாங்களா? தெரியாம அதாவது மீனிங் தெரிஞ்சு வச்சாங்களா? இல்ல மலையாளத்தில அந்த இதுக்கு வேற மீனிங்கான்னு எனக்கு தெரியல. படத்தோட பேரு உள்ளொழுக்கு. இதே மாரி அடுத்த வீடியோல கண்டிப்பா நல்ல படத்த பத்தி நல்ல கன்டென்ட்லயே பேசலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன். மிஸ் பண்ணாம இந்த படத்த மறக்காம பாருங்க. ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் படம். சின்ன கன்டென்ட்டா இருந்தாலும் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். வேற லெவல் மூவி. டாடா!